உங்களை சுற்றி இருக்கிற டாக்ஸிக் பீப்புளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கான இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ட்ரிக்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், பாசிட்டிவாக இருந்தாலும், பெரிய பெரிய கனவுகள் ஆம்பிஷன்ஸ்லாம் வச்சு அதில் ஒர்க் பண்ணாலும், நம்மளை சுற்றி இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் இருந்தாங்கன்னா, ஒருத்தர் நம்மளை சுற்றி இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருந்தால் கூட நம்மளால் முழுமையாக சக்ஸஸ் அடைய முடியாதுங்க. இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்கில். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை சுற்றி இருக்கிற டாக்ஸிக் பீப்புள் யார், அவங்களோட உண்மையான இன்டென்ஷன்ஸ் என்ன, அவங்கள நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அவங்கள நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கினா நம்ம லைஃப் எப்படி பெட்டர் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி ரொம்பவே கிளியராக புரியும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். உங்களை சுற்றி இருக்கிற இந்த டாக்ஸிக் பீப்புள் உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணி உங்களை ஒரு விக்டிமாவே ஆக்கிடுவாங்க. அதாவது நம்ம மேலேயே நமக்கு டவுட் வரும், நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு சுத்தமாக போயிடும். இதுதாங்க எக்ஸாக்டாக அவங்களுக்கு வேணும். நம்ம மேலே நம்ம சந்தேகப்படுறது தான் அவங்கள பவர்ஃபுல்லாக உணர வைக்கும். அவங்க நம்மளை சுற்றி இருக்கும் போது நம்ம அப்படியே நர்வஸ் ஆகிடுவோம். நம்ம வாயிலேருந்து சரியாக வார்த்தைகள் வராது. நம்ம லைஃபோட ரிமோட்டே அவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, எப்படி அவங்க கையில் இருக்கிற நம்மளோட ரிமோட்டை நம்ம திரும்ப வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் 1, உங்கள் வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்காதீங்க. அவங்க என்னை இப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, அவங்க என்னை கோவப்படுத்துகிறாங்க, என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறத முதல்ல நிறுத்துங்க. அவங்களால நம்ம எப்படி சஃபர் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ஹைப்பு ஏற்ற தான் அதை அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அவங்கள சுற்றி இருக்கும் போது உங்களையே நீங்கள் சுருக்கிக்கிறது, அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சு பேசுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண ஓகே நம்ம தான்ப்பா எல்லாம், நம்மளை பார்த்து எப்படி நடுங்குறாங்க பாரு அப்படின்னு அவங்க வேல்யூவை அவங்களே ரொம்ப ஏற்றிப்பாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்லலாம் மக்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்க அதோட வேல்யூ ஏறுதுல, அந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளை தலையில் தூக்கி வைக்கிறோம். நம்மளோட இந்த ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு பெட்ரோல் ஊற்றுற மாதிரி. நம்ம ரியாக்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அவங்க புஷ்ஷுன்னு ஆயிடுவாங்க. அவங்களோட இந்த கேமை நீங்கள் ஏங்க விளையாடணும்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கான பவர் உங்ககிட்ட தாங்க இருக்குது. அவங்க கிட்ட இருந்து அந்த பவரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொருத்தரோட கம்ஃபர்ட்காக நீங்கள் உங்களை சுருக்கிக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க உங்களை ஹார்ம் பண்ணாமல் இருக்க நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ட்ரிக் நம்பர் 2, ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தெம். அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத விட அவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத யோசிங்க. உங்களோட எனர்ஜியை நீங்கள் எப்படி பாதுகாக்க போகிறீங்கன்னு பாருங்கள். அவங்களோட டாக்ஸிக்கான பிஹேவியரை நீங்கள் ஃபீல் பண்ண அதை நீங்கள் உள்ளிழுக்கிறீங்க. அவங்களோட நச்சுத்தன்மையை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பயம் வருது, ட்ராப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் கான்ஃபிடென்ஸையும் லூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய உங்களை நீங்களே டாக்ஸிக்காக மாற்றிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, நீங்கள் இப்படி நெகட்டிவ் ஜோன்லேயே இருக்கும் போது உங்களை சுற்றி பாசிட்டிவான விஷயங்கள் எப்படி நடக்கும், நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் க்ரோ ஆவீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ட்ரிக் நம்பர் 3, பில்ட் யுவர் செல்ஃப். அவங்க உங்ககிட்ட வரவே பயப்படுற அளவுக்கு நீங்கள் உங்களை பில்ட் பண்ணிக்கோங்க. நல்ல நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் நர்ச்சர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு யோசிங்க. நீங்கள் என்றைக்குமே அவங்க டார்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போது அவங்களோட டார்கெட் லிஸ்ட்டில் இருக்கீங்கல்ல, அதனால தான் அவங்களால நீங்கள் அஃபெக்ட் ஆகிறீங்க. அவங்க டார்கெட் லிஸ்ட்லேயே நீங்கள் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து காமிங்க. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் உங்களை ரீச் ஆகவே ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு புரியும் போது அவங்க கேமை அவங்களே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ட்ரிக் நம்பர் 4, கம்யூனிகேஷன். இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் கிட்ட நம்ம கம்யூனிகேஷன் கிளியராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். 3 விஷயங்க. காமாக இருங்க, பவுண்டரி செட் பண்ணுங்கள், உங்களோட வர்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்த எப்பயுமே நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை தாழ்த்த பார்க்குறாங்களா, உங்கள் வர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. சரி, எதுலலாம் நம்ம பவுண்டரி செட் பண்ணலாம்? முதல் விஷயம் டைம். உங்களோட முழு நேரத்தையும் அவங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஸ்கெடியூல் இதுதான் அப்படிங்கிறத கிளியராக அவங்களுக்கு புரிய வைங்க. 2வதா எமோஷ்னல் பவுண்டரிஸ். உங்களோட மூடும் உங்களோட சந்தோஷமும் உங்கள் கையில் தாங்க இருக்குது. அவங்க உங்களை எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாலும்
உங்களை எவ்வளோ டவுன் பண்ண முயற்சி பண்ணாலும் அவங்க உங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஒரு எமோஷ்னல் பவுண்டரியை செட் பண்ணுங்க. உங்கள் லைஃப்பில் யார் யாருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. ட்ரிக் நம்பர் 5, யூஸ் யுவர் சப்போர்ட் சிஸ்டம். உங்களை பற்றி புரிஞ்சுக்கிற நபர்கள், உங்களுக்கு உண்மையாக இருக்கிற நபர்கள், இவங்கெல்லாம் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி பாசிட்டிவான பீப்புளை மட்டும் வச்சுக்கோங்க. ட்ரிக் நம்பர் 6, do not ஓவர் ஷேர். உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வீக்னஸ் என்ன, இப்படி எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயமும் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு 2-3 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கும் மேலே அவங்க உங்களை புரிஞ்சுக்கல, உங்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, உங்களை கில்ட் ட்ரிப் பண்ண பார்க்குறாங்கன்னா நீங்கள் குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறது அவங்கள சந்தோஷப்படுத்துதுன்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு நீங்கள் மதிப்பும் மரியாதையும் கொடுத்துக்கோங்க. உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்கள புரிஞ்சுப்பாங்க. ட்ரிக் நம்பர் 7, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஓவர் கிவ் பண்ணாதீங்க. அதாவது அவங்க ஒரு 30% கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 100% கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிங்கனாலே மக்கள் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. ட்ரிக் நம்பர் 8, கிவ் தெம் ஸ்பேஸ். அதாவது அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. உங்களை வேணான்னு விலகி போகிறாங்களா, ஓகேன்னு விட்டுருங்க. அவங்கள துரத்திட்டே போகாதீங்க. அதே மாதிரி நீங்கள் தான் தப்பானவங்க, நீங்கள் பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா, ஆமாம் ஓகே அப்படிதான், அதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போக்கிலேயே விட்டுருங்க. கிவ் தெம் தேர் ஸ்பேஸ். ட்ரிக் நம்பர் 9, எல்லாருக்குமே உங்களை பிடிக்கணும், எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்காங்கன்னா மோஸ்ட்லி அது அவங்களோட பிரச்சனைங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டி, பொறாமை, உங்களை தாழ்த்தணும்னு நினைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட இன்செக்யூரிட்டி, அவங்களுக்கு இருக்கும் தாழ்வு மனப்பான்மை தான். ஸோ அக்செப்ட் ஹூ தே ஆர் அண்ட் மூவ் ஆன். அவங்கள மாற்றணும், என்ன அவங்களுக்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்னுலாம் எஃபர்ட்ஸ் போடுறதுல ஒரு யூஸே இல்லைங்க. ட்ரிக் நம்பர் 10 ரொம்ப முக்கியம். உங்களை வேல்யூ பண்ணாத பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க, பவுண்டரி செட் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணியும் அவங்க டாக்ஸிக்காக இருக்காங்கன்னா அவங்க உங்கள் லைஃப்பில் தேவையே இல்லைங்க. ஒரு ராங் பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லாதது உங்களுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த மாதிரி உங்களை சுற்றி டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.